நொடிப்பொழுதில் வந்த ஆபத்து, உயிர் தப்பினாரா ரேவதி? கார்த்தியால் நடந்தது என்ன? கார்த்திகை தீபம் சீரியல் எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கிற போகிறோம். கார்த்திகை தீபம் சனிக்கிழமை எபிசோடில் மயில் வாகனம் ஓட்டலுக்கு ஜாமுண்டீஸ்வரி என பெயர் வைத்ததை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. ஆனால் சந்திரலேகா இந்த ஒன்றுக்கும் உதவாத பற்றி பேசுறதால இப்போ அவங்க இந்த ஹோட்டலுக்கு ஓனர் ஆகிட்டாங்க என்று ஆத்திரத்தோடு இருக்கிறாங்க. ரேவதி பைக் ஷோரூமுக்கு சென்று விட இங்கு கார்த்திக் பல இடத்துல அவளை தேடிக்கொண்டிருக்க அப்போது ரோகிணி கார்த்திக் ரேவதியை பற்றி விசாரிக்கிறாங்க. ரோகிணி அவங்க பைக் ஷோரூமில் போய் இருப்பாங்களா என்று சொல்லியிருக்கிறாங்க. சித்தர் ரேவதிக்கு கண்டனம் இருப்பதாக சொன்னதை நினைத்து கார்த்திக் பதறியபடி ரேவதியை தேடி செல்ல அங்கு துணிக்கடையில் வேலை செய்த முருகன் ரேவதியை தீட்டுக்கிறதுக்காக சரியான நேரத்தை எதிர்பார்த்து துரத்தியபடி செல்றாங்க. இன்றைய எபிசோடில் ரவுடிகள் ரேவதியை கத்தியால் குத்த போக கார்த்திக் ஃபோன் செய்ய ரேவதி கையால் இருந்து ஃபோன் தவறி கீழே விழுந்தது. இதை எடுப்பதற்கு ரேவதி கீழே குனிய கத்தி குத்தால் இருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. கார்த்திக்கை பார்த்து ரவுடிகள் இன்னைக்கு தப்பிச்சு நாளைக்கு கொல்லாமல் விட மாட்டோம் என சொல்கிறாங்க. அடுத்த நாளே ரேவதி கார்த்திகை கட்டியணைத்து கேக்கு வெட்டி 1ஆம் ஆண்டு திருமண நாளை கொண்டாடுறாங்க. மேலும் 2 பேருமே கோயிலுக்கு போகலாமான்னு சொல்லி கார்த்திக் இன்னைக்கு வேண்டாம்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு கோவப்பட்ட ரேவதி கல்யாண நாள் எதுவுமே கோயிலுக்கு போகலை எப்படி என்று ரேவதி தொடர்ந்து அடம்பிடிக்கிறாங்க. இதை எடுத்து கார்த்திக் நம்ம சேர்ந்து போனால் அத்தனைக்குமே பிடிக்காது, அதற்காக சொன்னோம் என்று சொல்ல என் வாழ்க்கையில தலையிட அவங்க யாரும் நமக்கு கோயிலுக்கு கட்டாயம் போக வேண்டிக்கிறாங்க. இந்த நேரம் மீண்டும் ஷோரூமில் இருந்து ஃபோன் வருது. ரேவதி வெளியில் போயிட்டு வருவதாக சொல்ல கார்த்திக் எந்த வேலையாக இருந்தாலும் இன்றைக்கே நீ எங்கே போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ரேவதி ரோகிணியிடம் நான் கார்த்திக்கு தெரியாமல் ஷோரூம் போயிட்டு வரேன், ஆட்டோவில் செல்கிறேன். ரேவதி எப்போ வருவார்னு எதிர்பார்த்து கொண்டிருந்த முருகன் காரில் ஆட்டோவை பின்தொடர்ந்து செல்கிறாங்க. இப்படியான நிலையில் அடுத்ததாக என்ன நடக்கப் போகுது என்பதை குறித்து அறிய கார்த்திகை தீபம் சீரியலில் இன்றைக்கான எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.